ஹலோ பிரீத்தி, எங்கம்மா இருக்க? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறது 3 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் வா. ரகு வந்துட்டேன், திரும்பி பாருங்க. ஹாய். என்ன பிரீத்தி, டைம் என்ன? ஐயோ ரகு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, வர வழியில ரொம்ப டிராஃபிக். நான் ரெடி போகலாம். சரி சீக்கிரம் மைக் செட் பண்ணிட்டு போய் நில்லுங்க. இந்தாங்க கான்செப்ட் பேப்பர். தெரு கேமராலாம் பக்கா. பாலாஜி அங்க எல்லாம் ஓகே தானே? செட் பண்ணியாச்சுல? சார் இங்கெல்லாம் ரெடி. பிரீத்தி ரெடி, போலாமா? எஸ் சார். பாலாஜி லைவ் கனெக்ட் பண்ணுங்க. திரு ரன்னிங்ல தான் சார் இருக்கு. ஸ்டார்ட். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் உங்கள் பிரீத்தியின் மனமார்ந்த காதலர் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி உங்கள் கூகுள் டிவி சர்ச்சிங் ஃபார் funnin.in.com நிகழ்ச்சி. எஸ், நம்ம நிகழ்ச்சியில வாரம் ஒரு டாபிக் எடுத்து அதை பத்தின நம்ம ஃபீலிங்ஸை நம்ம நிகழ்ச்சியில ஷேர் பண்ணிட்டு வரோம். அதுல மெயின் விஷயமா நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரிஜினல் இன்சிடென்ட்டை பதிவு செஞ்சுட்டு வரோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா February 14 ஷோரா நம்ம 143 பத்தி தான் பேச போறோம். சே சம்திங் அபவுட் லவ். ஸோ லவ் பத்தின உங்க கருத்து எதுவா இருந்தாலும் உடனே ஃபோன் எடுங்க, கீழே தெரியுற நம்பருக்கு டயல் பண்ணுங்க, என் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு போல நினைக்கிறேன். யார் இன்னைக்கு எந்த ஸ்டோரி சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஸோ லேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? ஹை பிரீத்தி, நான் வேலூர்லேருந்து அருண் பேசுகிறேன். சொல்லுங்க அருண், லவ் பத்தின உங்க ஃபீலிங். அவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. திடீர்னு நமக்கு சரகம் அழிச்சு வானத்தில் பறந்துட்டு இருந்தா அந்த ஃபீலை கேட்டால் எப்படி சொல்கிறது? அதுபோல தான் பிரீத்தி லவ்வும். அதை பண்ணுறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணாதவங்க வாழ்றதே சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யார் எங்க இருந்து? ஹலோ, மதுரையிலேருந்து சதீஷ். சொல்லுங்க சதீஷ். காதல்னா போய் அதை தவிர்த்து எந்த அளவும் கிடையாது. காதல்னா தனி ஃபீலிங் அப்படின்றதெல்லாம் வெறும் ஆய்வார்த்தை தான். ப்ரெசன்ட் லைஃப்பில் காதல்னு ஒரு விஷயமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேடுகெட்ட விஷயம். ஓ மை காட், முத காலர் பாசிட்டிவ், அடுத்த காலர் நெகட்டிவ். ஷோ செம்மையா சூடு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். ஹை பிரீத்தி, நான் நாமக்கல்லேருந்து பிரேம் பேசுகிறேன். என்னை பொறுத்தவரையிலும் காதல் மோசம் இல்லை, பொண்ணுங்க தான் மோசம். பசங்களோட ஃபேக்டே பொண்ணுங்களை நம்புறது தான். பொண்ணுங்களோட ப்ளஸ்ஸே பசங்களை ஏமாத்துறது தான். கொஞ்சம் அப்படியே லவ் ஃபெயிலியரான பசங்கள்கிட்ட கேளுங்க பிரீத்தி, பொண்ணுங்களை பற்றி பேராகிராஃபாக சொல்லுவாங்க. என்னோட கருத்து பொண்ணுங்க மோசம். காதலை பற்றி கேட்டால் பொண்ணுங்களை பற்றி டீடெயில் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம லாஸ்ட் காலர். பாலாஜி பொண்ணுங்க காலர் இருந்தா கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலர் வந்தாச்சு. ஹலோ யாரு? ஹாய் பிரீத்தி, என் பேர் மானசா ஃப்ரம் சென்னை. சொல்லுங்க மனசா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? லாஸ்ட் காலுக்கு பதில் சொல்ல போகிறேன் பிரீத்தி. ரொம்ப நல்லா பேசினார். பொண்ணுங்கன்னா மோசம், பொண்ணுங்க காதல்னா வேஷம்னு. காதலை பற்றி பேசணும்னா சம்மந்தமே இல்லாமல் பொண்ணுங்களை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி பைத்தியத்தை எந்த பொண்ணு தான் லவ் பண்ண லட்சணத்திலே ஒரு பொண்ணு ஏமாத்திடுச்சுன்னு எல்லா பொண்ணுங்களையும் பற்றி தத்துவம் பேசுகிறாரு. நான் உனக்கு கேட்கணுமா பிரீத்தி, லைஃப் லாங் வாழ போகிற பையனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவன் லைஃப்பில் செட் ஆவானா மாட்டானான்னு பார்த்து லவ் பண்ணால் பொண்ணுங்க கேட்டவங்களா? இன்றைக்கி எத்தனை பொண்ணுங்க பசங்களை நம்பி ஏமாந்து போகிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் பிரீத்தி, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனும் என்னை லவ் பண்ணுறான். எங்கள் லவ் நல்லா தான் போயிட்டுருக்கு. உண்மையான காதலாக இருந்தால் பொண்ணுங்க நாங்களும் உண்மையாக தான் இருப்போன்றது என் கருத்து. நெத்தி அடி அடிச்சிருக்காங்க மனசா. ஸோ அடுத்த காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டு வந்துடுவோம். சூப்பரா போதா, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. வெல்கம் பேக் டு த ஷோ. ஸோ நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் காலர். ஹாய் பிரீத்தி, நான் கும்பகோணத்துலேருந்து பிரபாகர். பிரபாகர் சொல்லுங்க. பிரீத்தி, காதல் சரியாக தவறான்னு நான் சொல்ல வரல. இரவும் பகலும் வந்து போகிறது போல தான் காதலும் வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது பூமி மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பல இடத்துல ஹெல்ப்பாகவும் இருக்கும், நம்ம கூடவும் இருக்கும். அதனால் காதலை விட நட்புக்கு முதலிடத்தை தரணும்னு சொல்கிறேன். ஓ ஸோ ஸ்வீட், சூப்பராக பேசினாங்க நம்ம லாஸ்ட் காலர். நம்ம அடுத்த காலர். ஹலோ பிரீத்தி, நான் உங்கள் தீவிர ஃபேன். ஓ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என் பேர் பிரவீன், சேலத்துலேருந்து. காதல் பற்றி உங்கள் கருத்து? காதலுங்கிறது நம்ம வீட்டுக்கு டீம் மாதிரி. ஒரு கடையில் நல்லா இல்லைன்னா இன்னொரு கடையில் குடிச்சிக்கலாம். ஒரு பொண்ணு செட் ஆகலைன்னா இன்னொரு பொண்ணு. அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும். காதல்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை செட் எடுக்க சுகருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு தனி ஃபீல். இவ்வளோ ஏன் பிரீத்தி, இப்போ உங்களை பார்க்கும்போதெல்லாம் என் மனசில் 1000 பட்டா அப்படியே ஹெலிகாப்டரில் ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறோம். அதை பற்றி பேசவே வேணாம். நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வாழ்க்கைன்ற ட்ராக்கை உங்கள் சைடு திருப்பேன். கட் பண்ணு. ஹலோ கேட்கல, நம்ம லைன் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நம்ம அடுத்த நேயர். ஹாய் பிரீத்தி, திஸ் இஸ் வாசப் அண்ட் மாயா ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓ சூப்பர், கப்பிள்ஸா? செம்ம. வாட் யூ மீன் பை லவ்? காதல் ஒரு அழகான எம்சன் தான் சொல்லணும். என்ன கஷ்டம் இருந்தாலும் அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். என்னதான் பிரச்சனை, குட்டி சண்டை வந்தாலும் லவ்வில் இருக்க முகம் மாறாது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிமிஷம் சொல்கிறேன், கேளுங்க. வா வியூவர்ஸ், நம்ம கதை கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சொல்லுங்க ஜோசப். ஒரு தடவை இவங்கிட்ட சண்டை போட்டேன். நானா? நீ தானே முதல்ல ஸ்டார்ட் பண்ண. நீ தாண்டி. நல்லா யோசிடா, நீ தான். எத்தனை தடவை யோசிச்சாலும் நீ தாண்டி. எது நானா? நான் தான் ஃபர்ஸ்ட் சண்டே ஸ்டார்ட் பண்ணுவேனா? என்னை பற்றி சண்டை கண்மை தெரியுதா? அப்படி இல்லை, ஆனால் என்ன ஆனா? இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் நான் சண்டை போடுவேன்னு சொல்வியா? போதும், இதுக்கு மேலே என் மூஞ்சில முடிக்காத. பை. ஐயோ மாயா நில்டி. ஹலோ மிஸ்டர் ஜோசப். ஓ இங்கேயுமா ஸ்டோரி மிஸ் ஆயிடுச்சு. வணக்கம்மா, நான் லட்சுமி ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன். காதல் அவன் தோத்துட்டா அவனே அவன் அழிச்சிக்கிறான், இல்லை காதலிச்சு பொண்ணு அழிச்சிடறான். ஆரம்பத்தில் ஹிட்லர் கூட காதலிச்சு தோத்து போனார். அதை பற்றியே நினச்சிட்டு இருந்ததுனால மோசமானவர் ஆகிட்டார். நீங்கள் அப்படி இருக்காதீங்க. MS தோனி கூட தான் காதலிச்சு தோத்து போனார். அவரும் ஹிட்லர் போல இருந்திருந்தா இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது. நீங்கள் ஹிட்லர் மாதிரி இருக்காது, தோனி மாதிரி இருங்க. இது என்னோட கருத்து. காதல் பற்றி கருத்து நிறைய வந்துட்டு இருக்கு. அடுத்த காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சாங் போயிட்டு வந்துடலாம். சும்மா டென்ஷன் ஏற்றுறாங்கடா.
காதல் இல்லாத ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி இவ்வளோ பெருசாக பில்டப் பண்ணுறாங்க. அவங்கள நீ அந்த நம்பர் சொல்லு. டேய் என்னடா பேச போற? நான் ஆல்ரெடி பேசிட்டேன். நீ ஃபஸ்ட்டு கூட சொல்கிறேன். 04423433622. வணக்கம் கூகுள் டிவிலேருந்து பாலாஜி, உங்கள் கால் அடுத்து கனெக்ட் செய்யப்படுகிறது. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது .in.com நிகழ்ச்சி. அடுத்து யார் என்ன பேச போகிறாங்க? ஹலோ, ஹாய் சொல்லுங்க. முதல்லேருந்து ஜெகன் பேசுகிறேன். காதல் பற்றி உங்கள் கருத்து? சொல்கிற மாதிரி எதனா இருந்தால் தான் சொல்லலாம். காதல்ன்றது கொச்சான விஷயம். அதுவும் இல்லாமல் காதலுங்கிறது உடல் இச்சையை பார்த்து வருது, அழகை பார்த்து வருது, பணத்தை பார்த்து வருது. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் போனால் காதல் காமத்துக்காக தான் வருது. ஹலோ ஜெகன், கொஞ்சம் என்ன பேசுகிறோன்னு யோசிச்சு பேசுங்க. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? உண்மையை தானே சொல்கிறேன். ஏதோ நான் காதல் விதத்தில் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ பார்க்குற எல்லா காதலும் இப்படி தான் இருக்குது. எல்லா காதலும் அப்படி இல்லை ஜெகன், உண்மையான காதலும் சில இருக்க தான் செய்யுது. பிரீத்தி, நீங்கள் நிறைய படங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற காதெல்லாம் படத்தில் தான் வரும், பர்சனல் லைஃப்பில் கிடையாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ பேசின காலேஜே சொல்லலாம். ஒருத்தன் காதலை பற்றி ஆஹாவான்னு சொல்கிறான், இன்னொருத்தன் காதலை பற்றி கேவலமாக சொல்கிறான். ஒருத்தன் பொண்ணுங்களை பற்றி பேசுகிறான். பொண்ணுங்களை பற்றி பேசுனால ஒரு மேடம் கோவப்பட்டு பக்கமாக டைலாக் பேசுகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு காலர் பேசினார் பாருங்க. பிரீத்தி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் ட்ராக்கே உங்கள் சைட் திருப்புறேன். இதுதான் இப்போ காதலுங்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ ஜெகன், அது ஒருத்தரோட ஒப்பீனியன். வாழ்க்கையில் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். கெட்டது இருக்கலாம், ஆனால் காதலில் கெட்டது மட்டும்தானே இருக்குது. இன்னைக்கு காதலுங்கிறது நேற்று ஒருத்தங்களோட, இன்னைக்கு ஒருத்தங்களோட, நாளைக்கு ஒருத்தங்களோட இப்படி பழகிறது பேர் தான் காதல். காதல் இங்கே காமத்துக்கு மட்டும்தான் வேலை போகுது. ஜெகன், உங்களோட ஒப்பீனியன் பேசுறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு, அதை மீறி பேசாதீங்க. மேடம், நாங்கள் உண்மையை பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இத்தனை பேர் கால் பண்ணி எதுக்கு ஒருத்தர் கூட தன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணல? ஏன்னா அந்த மாதிரி உண்மையான காதல் யார் வாழ்க்கையிலும் இல்லை, அதனால சொல்லலை. 1 மணி நேரம் ஷோவில் ஒருத்தவங்களும் சொல்லாததை வச்சு முடிவு பண்ணாதீங்க ஜெகன். 1 மணி நேரம் ஷோவில் ஒருத்தரால் கூடமா சொல்ல முடியல? அதை தான் சொல்ல வரேன். பாலாஜி, டிஆர்பி செம்மையாக போகுது, கட் பண்ணாதீங்க. உண்மையான காதல், மனசை மட்டும் பார்த்து வர காதல் இன்னும் எத்தனையோ இருக்கு. மனசு மட்டும் பார்த்து வருதா? எங்க மேடம் அந்த காதல்? யார் பண்ணுறா அப்படி? எது உங்கள் லைஃப்பில் நடந்துச்சா? நடந்தால் கொஞ்சம் சொல்லுங்களா பார்ப்போம். ஜெகன், நீங்க ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன மேடம், பதில் சொல்ல முடியலையா? இப்போ ஒத்துக்கிறீங்களா? மிஸ்டர் ஜெகன், நீங்க கேட்ட கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான நிகழ்வு. இத்தனை நாள் நேயர் தான் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நான் சொல்றேன். நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன அழகு, உடலிச்சை, பணம், காமம் இதெல்லாம் கடந்து உணர்வை மட்டும் பார்த்த ஒரு காதல். வாழ்க்கையோட நியதியை எனக்கு காமிச்ச காதல், என் வாழ்க்கையோட மறுபக்கத்தை காமிச்ச காதல், என் லைஃப்ல நடந்த பொக்கிஷ நிகழ்வு. அதை பத்தி உங்க எல்லாத்தையும் சொல்ல விரும்புறேன். இன்னும் 1 நிமிஷம் தானே இருக்குது. ஐயோ, சார்ஜ் பண்ணிவிட்டு எப்படி தான் மொபைலை விட்டு வரேன்னு தெரில. நல்ல வேலை நான் அங்கிள் இருந்தார், அவர்கிட்ட மொபைல் வாங்கி பேசினேன். ஐய், எப்போ பார்த்தாலும் சார்ஜ் பண்ணிட்டு ஃபோன் எடுக்காமல் வந்துடு. ஓ சாரிடா, இப்படி தான் ஃபோனை மறக்கிறேனே தெரில. இப்போ என்ன, மறுநாள் 2 நிமிஷம் எடுத்து தரேன், நீ இருக்கல. சரி, அப்போ ரிட்டன் 2 நாளில். சரி, நான் இப்போ கிளம்புறேன். எங்கே, ரூமுக்கு தானே? இல்லை மச்சான், பக்கத்தில் அர்ஜுன் பிக்கப் பண்ணும். ஓகே மச்சான். ஓகே மச்சி, ஓகே மச்சான், பாய். ஐயோ, என் பலூன் கடவுளே, ஐயோ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஆனால் இந்த 3 பலூன் விற்றுட்டா நான் வீட்டுக்கு போயிடுவேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? நான் வரேண்ணா. உலகத்தையே மற்றலும் உன் கேரக்டர் மாற்ற முடியாதுடா. ஏய் நில்லுங்கிறேன்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு எத்தனை நாளாக சொல்லிட்டுருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன். ஐயோ, தயவு செஞ்சு போயிடு. இப்போ நீ என்னை லவ் பண்ணல, கையை அறுத்துப்பேன். எனக்கு பயமா இருக்கு, போயிடு. என்னடா சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத, நிஜமாக அறுத்துப்பேன். டே அர்ஜுன், நான் அறுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? பார்க்குறியா? நீ போமா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த வயசில் லவ்னு சொல்லிட்டு கையெடுத்துக்கு நிற்கிற, தப்புன்னு தெரியலையா? அந்த பொண்ணை பார்த்தியா எவ்வளோ பயந்து நின்னா? இது போல் உங்கள் வீட்டில் அக்காட்டையும் தங்கச்சிட்டையும் யாராவது இப்படி பண்ணால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? காதலுக்கு வயசுலன்னு சொல்கிறத நான் தப்புன்னு சொல்கிறேன். ஆனால் காதல்னா என்னன்னு தெரியாத வயசில் வர காதல் தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். கொஞ்சம் யோசி, நான் சொல்கிறது உனக்கு புரியும். எனக்கு தம்பி கிடையாதுப்பா, உன்னை என் தம்பியை நினச்சி தான் அடித்தேன். என்னதான் இருந்தாலும் அடிச்சிருக்கக்கூடாது, மன்னிச்சிடு. என்னை அடிக்கணுன்னா கூட அடிச்சுக்கோ. இல்லை பரவாயில்லக்கா, நான் இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன்.
அப்பா என்ன பொண்ணுடா கொல்றாளே. மது சீக்கிரமா லேட் ஆகுது. சரி பார்த்து போ. ரெட் கலர் ஸ்கூட்டி, ரெட் கலர் சுடி அல்லுது. மச்சான் இந்த பொண்ணு நாளைக்கு இதே டைம் இந்த பொண்ணை பற்றின மொத்த டீட்டெயிலும் சொல்கிறேன். சரி நான் வரேன். மச்சி மச்சான் ஆதாமேவல் காலத்துலேருந்து ஃப்ரெண்டு எதுக்காக தாண்டா கூட வச்சுருக்கீங்க? மச்சான் நீமாடா? நாளைக்கு சேம் டைம் உங்கள் 2 பேத்துக்கு டீட்டெயிலோட வரேன். டொண்டடாய் விஜய் ஃபர்ஸ்ட் ஆள் பேர் பிரீத்தி, எம்எம்எஸ் காலேஜில் ஐடி ஃபைனல் இயர் படிக்கிறா, கூகுள் டிவியில் ஆங்கராக இருக்கா. அர்ஜுன் இப்போ உனக்கு பேர் மதுமிதா, சேம் காலேஜ், சேம் இயர், சேம் ரூம், 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட். அப்புறம் இது மீரா, ஊர் பெங்களூர். இவளை பற்றி கேட்கவே இல்லையா உன்கிட்ட? அந்த டீட்டெயில் எனக்கு. ஆல்ரெடி 5 பேர். இவன் 6 அவ்வளோதான். மதுமிதா. அண்ட் மெயின் ஒரு ஹாப்பி நியூஸ், உங்கள் 2 பேர் ஆளும் நீ யாரையும் லவ் பண்ணல. அதனால நாளையிலேருந்து தைரியமாக காலத்தில் இறங்கலாம். நல்லா தெரியுமா இந்த கோயிலுக்கு தான் வருவாளா? இந்த வராளுங்க பாரு. ஐ லவ் யூ பிரீத்தி, நான் லவ் பண்ணுறேன். ஹலோ பிரீத்தி, ஐ லவ் யூ பிரீத்தி, நான் உங்களை லவ் பண்ணுறேன், சின்சியராக லவ் பண்ணுறேன். இந்த காலத்து பசங்களுக்கு லவ் பண்ற பொண்ணுகிட்ட லவ் சொல்றதுக்கு தைரியம் இருக்கு, அதை ஒத்துக்கிறேன். பட் தைரியம் இருந்தால் மட்டும் பத்தாது, கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இந்த பொண்ணு கூட லைஃப் லாங் வாழ முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இடையில எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சமாளிக்கிறதுக்குரிய கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்கணும். அப்பதான் இந்த லவ் சக்ஸஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நான் இப்போதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் எப்படி உங்களை நம்புறது, லவ் பண்ணுறது, லைஃப் லாங் வாழ்றது? நம்ம வேணா கொஞ்ச நாள் பழகி பார்ப்போம் பிரீத்தி, அப்போ கான்ஃபிடன்ஸ் வரும்ல. கான்ஃபிடென்ஸ் பழகி பார்த்து வரதில்ல, பார்த்து அடுத்த செகண்டே வரணும். பொண்ணுங்க நாங்கள் ரொம்பவே ஸ்மார்ட். ஒரு பையனை பார்த்தா போதும், அவனை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடுவோம். நான் இப்போ உங்களை பார்த்த வரைக்கும் எங்கள் மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் வரல. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். பிரீத்தி 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 எது கான்ஃபிடன்ஸ் வரணுமா? அது எங்கேருந்து வர்றது? மச்சான் இவ செட் ஆகிற மாதிரி தெரியல, நீ வேற ஆளை மாற்று. இன்னும் 10 நாள் அவ்வளோ வந்து லவ் சொல்ல வச்சு காட்டுறேன். ஏய் நீ ஆள் கூட வெளில போன, என்னாச்சுடி? அவனை பற்றி பேசாதடி, நானே அவனை பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கேன். ஏண்டி என்னாச்சு? ஐயோ என்ன ப்ரப்போஸா? ஹே என்ன பண்ணுற? கையை விடு. விடமாட்டேன் பிரீத்தி, லைஃப் லாங் கை விட மாட்டேன். உன் கூட இப்படியே தான் இருப்பேன். எதை பற்றியும் யோசிக்காம என் கண்ணை மட்டும் பாரு. என் கண்ணில் உன் மேலே வச்சிருக்க காதலை பாரு, அதில் பொய் இருக்கான்னு பாரு. என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும் தான் இருக்க பிரீத்தி. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் உன் கூட இப்படியே இருப்பேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தேவதை மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு கிடைப்பான். இப்படி தேவதையே புறம்புற அளவுக்கு எனக்கு ஒரு பொண்ணு கிடைப்பான்னு நினச்சதில்லை. உன் கூட லைஃப் லாங் நல்லா வாழ்வேன். இது என்னோட கான்ஃபிடன்ஸ். ஐ மீன் லவ் வித் யூ பிரீத்தி. சாரி பிரீத்தி, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட கை பிடிச்சிருக்கூடாது. என் காதலை சிம்பாலிக்காக சொல்லணும்னு நினச்சேன், பிடிச்சேன். சாரி, உடனே சொல்லணும்னு இல்லை, டைம் எடுத்து நல்லா யோசிச்சு சொல்லு. ஏய் நீ வாடி. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் அப்படியே நின்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா. செம்ம, நானே ஒன்று நிறைய கற்றுக்கணும் மச்சான். இன்னும் 9 நாள். திருடி வரேன். ஐயோ பத்திரகாளி வருது. மனசுல என்ன? கேட்க போகிற கேள்விக்கு பதில் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏய் நேற்று ஒரு கனவு. டேரக்டர் கௌதம் மேனன் என்னை தாண்டி ஒரு பார்ட் 2 எடுக்கலான்னு முடிவு பண்ணார். த்ரிஷா நடிச்ச ஜெஸ்ஸி கேரக்டரில் யாரை போடலான்னு திங்க் பண்ணி எஸ் கூகுள் டிவியில் ஒர்க் பண்ணுற பிரீத்தி தான் கரெக்டாக இருக்குன்னு ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சரி சிம்பு நடிச்ச கார்த்திக் கேரக்டரில் யாரை போடலான்னு ஒரு தனி படையை அமைச்சு யோசிக்கிறார். பாலிவுட்டில் தேர, ஹாலிவுட்டில் தேர, எங்கேயும் உனக்கான பேர் செட் ஆகல. கடைசியாக விஜய் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இளைய தளபதி விஜயா? இல்லை, ஏஎல் விஜய். ஆசைப்படுற நான் தாண்டி. உனக்கு கரெக்டான பேர்னு கௌதம் மேனன் தெரியுது, உனக்கு தெரிய மாட்டேங்குது. விட பைத்தியம். ஜெசி கார்த்திக் எப்போ ஓகே சொல்ல போறா? வாடி. என்ன தானே தேடிட்டு இருந்த? கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா என் கூட லைஃப் லாங் வாழ்கிறதுக்கு? ஜெசி கார்த்திக் எப்போதாம்மா ஓகே சொல்லுவா? இங்கே பாருங்க விஜய், நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? இதுக்கு பேர் தான் கான்ஃபிடன்ஸ். யாருன்னே தெரியாத போஸ்டிங்லேருந்து ஃப்ரெண்டுன்ற போஸ்டிங் வந்திருக்கு. இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் லவ்வர்ன்ற போஸ்டிங் வந்துடும். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பேசுனது தப்பாக போச்சு. ஹலோ ஹாய் ஜெசி, நான் கார்த்திக்.
ஏய் என் ஃபோன் நம்பர் எப்படி? நாளைக்கு தானே உன் காதில் சொல்லலான்ட்டு இருக்கேன். என்னால் வெயிட் பண்ண முடியல. இன்றைக்கே சொல்லிடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சது? சரி 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 கோப்படாத, நாளைக்கு சொல்லு. பாய். என் ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சிருக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம். நேற்று ஃபோனில் சொல்ல வைக்கப்பட்ட போல. பரவாயில்ல, நேர்லேயே சொல்லு. ஐ எம் வெயிட்டிங். முதல்ல நகரு. என்னை நம்பு. ஒழுங்கா கையெடு. என் மேலே உனக்கு நம்பிக்கை வராதா? கையெடுன்னு சொல்றல. ஆண்டி தோ வந்துட்டேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படிதான் எல்லா பொண்ணுங்கள்ட்ட கை பிடிச்சு பேசுவியா? நானும் பார்த்துட்டே இருக்க. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நேத்து என்னன்னா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற, இன்னைக்கு நேர்ல வந்து டார்ச்சர் பண்ற. இதோ பார், எனக்கு உன் மேல இப்போ இல்ல எப்பவும் காதல் வராது. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம என் முன்னாடி நிக்காம போயிடு ப்ளீஸ். வாடி. நானும் எத்தனை தடவை தான் டீசெண்டா சொல்றது? என்னடி காலேஜ் விட்டு வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏண்டி என்னாச்சு? டெய்லி நீ லைப்ரரி போற டயத்துல கரெக்டா வந்துருவோம். நீ அவனை லவ் பண்ணுறியா? என்னன்னே தெரியலடி, குழப்பமாவே இருக்கு. சிம்பிள், நீ அவனை நெக்ஸ்ட் டைம் பார்த்தாவே போதும். நீ லவ் பண்ணுற இல்லையான்னு உனக்கே தெரிஞ்சிடும். எப்படி சொல்ற? நடக்கும்போது நீயே பாரு. ரெண்டு நாளாக உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போலடி? இல்லை, அவன் தான் வரலையா, அதான் கேட்டேன். இப்போ யாரை தேடுற? அவனையா? சீச்சி, அங்கே பாரு. அவ கண்ணை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுதுடா. பா நான் கண்ணுடா. புட்ரி இந்த கண்ணோட இப்படி பார்த்தா என்ன பண்ணுறது? அவ கண்ணு இல்ல, உன் கண்ணு. சி, இதான பசங்களோட கேரக்டர். ஒரு பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டா உடனே அடுத்த பொண்ணு மாறிடுறது. கோவம்லாம் வரதான் செய்யும், அதுக்காக இன்னொரு பொண்ணு மாறிடுறதா? சி, என்ன கேரக்டர் நீங்க? ஹலோ சிஸ்டர், அது என்னோட ஆள். எப்போ மாப்பிள்ள பேசுறது? 2 டைலாக் சொல்லலான்னு கேட்டேன். அவன் எனக்கு தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தான். மற்றபடி எப்பயுமே உங்கள் நினைப்பாக தான் இருக்கான். ஐயோ சாரி. பொண்ணுங்களோட கேரக்டரே தானே பசங்களை சந்தேகப்படுறது. எனக்கு என் ஜெஸ்ஸி இருக்கும்போது நான் வேறு பண்ணிட்டு போயிடுவேனா? இன்டைரக்டாலாம் சொல்கிற மாதிரி தெரியுது. எப்போ டைரெக்டாக சொல்லுங்க மேடம். கௌதம் மேனன் சார் வெயிட்டிங், சீக்கிரம் சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ தானே? ஐ லவ் யூ போதுமா? கார்த்தி, சீக்கிரம் கௌதம் மேனன் சொல்லி பூஜை போட சொல்லு. நான் ரெடி.
இனிமேல் தான் சாப்பிட்ணும். நீ சாப்பிட்டியா? அன்றைக்கி நீ ஒரு ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருந்தல, அந்த சுடிதார் அழகா இல்லை நீ போட்டிருந்தனால அழகான்னு தெரியல, எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி வானத்துலேருந்து தேவதை இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு, அப்படி பூமியிலேருந்து தேவதை பிறந்து வந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி கூப்பிடுவேன்? அப்புறம் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் தப்பிச்சிட்டே இருக்கேன். இப்போயே சொல்லு. நீ போட்டிருந்தனால தான் பிடிச்சிருந்துச்சு. ஹலோ, எங்கடி இருக்க? பாய். பாய். ஹாய். ட்ரெஸ் நல்லா இருக்கு. சிம்பிளாக தானே இருக்கு, ஏன் ஐஸ் வைக்கிற? என்ன விஷயம்? சீச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த பையன் யாரு? அதுவா, என் அத்தை பையன் மிதுன். செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கான்ல? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. ஆக்சுவலி அவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது, நீ தான் வாழ்க்கையை கெடுத்துட்ட. ஐயோ, காண்ட் ஏத்துறாளே. சரி, எதுக்கு வர சொன்ன? அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே, அர்ஜுனோட லவ் பற்றி தான். அதை பற்றி பேசதான். சார் ஐஸ்கிரீம். அவனை பற்றி அப்படியே மதுக்கிட்ட லைட்டாக ஸ்டார்ட் பண்ணு. மதுவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவளுக்கு தான். அர்ஜுன் தான் மெசேஜ் பண்ணுறான். நான் வெளியில் இருக்கேன், வரும்போது ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணுமா? நீ வெஜிடபிள் வாங்குறதுல ஃபோன் மட்டும் சொல்லிடாத. எங்கே இருக்க? என் ஆளுக்கு நேராக தான். அப்படியே நின்று பார்த்துட்டு மட்டும் இரு, எதுவும் ட்ரை பண்ணிடு. ஏய், நீ வேணா நோட் பண்ணிக்கோ, இன்னும் 1 மந்த்தில் அவளை லவ் பண்ண வச்சு காட்டு. திஸ் இஸ் மை சேலஞ்ச். ஓகே ஓகே, அப்படி நடந்தால் நல்லது தான். நீ வரும்போது கேரக்டர் வாங்கிக்கலாம். நம்ம ஒன்றும் ஸ்டெப் மூவ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். 1 மந்த்தில் அவனே ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஹே, சூப்பர்ரா. சரி, வேற எங்கே போகலாம்? சாரி, ஆக்சுவலாக இன்றைக்கி மிதுனுக்கு பர்த்டே, ஸோ அதனால தான் அவனே வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டு போனான். நான் அத்தை வீட்டுக்கு போகணும், ஒரு ஸ்மால் பார்ட்டி இருக்குது, ப்ளீஸ். நாளைக்கு மீட் பண்ணலாம், பாய். ஏய், 1 மந்த்தில் லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே ட்ரை பண்ணல இந்த நாய். பிரீத்திட்டு பேசி நான் ஏதாவது நாம தான் ட்ரை பண்ணணும். ஒரு மணி நேரமா யார்கிட்ட பேசிட்டு இருப்பா? ஹலோ. ஃபோன் பண்ணியிருக்க போல, என்ன விஷயம்? 1 மணி நேரமா யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? மிதுன்ட்ட. என்னது, மிதுன் கிட்டயா? அவனுக்கு இப்ப பாருடி. இல்லடா, நான் சொல்றத கேளு. அப்படிவா வலிக்கு. ஹலோ. ஃபோட்டோல உன் கூட இருக்கிற பொண்ணு யாரு? அதுவா, அது என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஹலோ ஹலோ ஹலோ. கேக்கல்டி. ஹலோ. கொஞ்ச நேரம் காண்டாவு, அப்பதான் என் ஃபீலிங் புரியும். என்ன ஃபோனே காணோம்? ஒருவேளை ஓவரா டென்ஷன் ஆயிட்டாலோ? சரி, நாமளே பண்ணுவோம். இவ்வளோ செஞ்சு உன் கூட பேசிட்டு இருக்கல? டே விஜய், இன்னும் கோபமா வரா? சரி மச்சான், நான் போயிட்டு 2 நாள் கழிச்சு வரேன்டா. என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நேத்து எனக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ண ஃபோன் இப்ப வரைக்கும் ஸ்விட்ச் ஆன் பண்ணல. என்ன ப்ராப்ளம் உனக்கு? நான் உங்களுக்கு ஃபோன் பேசாதெல்லாம் ஒரு பிரச்சனையா மேடம்? அதான் மித்துன் இருக்காரு உங்க கூட பேச. மித்துனா? என்ன உளர்ற? நான் உளறேன்னா? நேற்று ஃபுல் டே அவன்கிட்ட ஃபோனில் பேசுவீங்க, நான் சுவிச் ஆஃப் பண்ணது உங்களுக்கு பெரிய விஷயமா போச்சு. விஷயம் தெரியாம பேசுதடா. நேத்து அவனுக்கு ஒரு ப்ராப்ளம். ஊரில் உள்ள ப்ராப்ளம்னா தீர்த்துக்கு தான் நீ இருக்கியா? அவனுக்கு ஏதாவது பிரச்சனை அவன் ஆளுகிட்ட போய் சொல்லிட்டோம். எதுக்கு வாங்கிட்ட பேசிட்டு இருக்கான்? பிரச்சனையே அவன் ஆள் கூட சண்டை போட்டதுனால தான். ஏதோ சொல்லி சமாளிக்காத பிரீத்தி. டேய், என்னடா பேசுற? நீ அவன் எனக்கு ஒண்ணா? ஆமா ஆமா, நானும் அவனும் உனக்கு ஒன்றும் இல்லை. என்னை விட அவன் உனக்கு முக்கியம். விஜய், என்ன டென்ஷன் ஆக்காத. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். என்ன வேணும் உனக்கு? யார்டி டென்ஷன் ஏத்துறா? நீயா நானா? அவன் கூட பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவேன், அவன் கூட பைக்கில் போவேன், அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தீர்த்து வைப்பேன், அவன் கூட ஃபோனில் பேசுவேன். இப்பெல்லாம் நான் பண்ண உனக்கு எப்படி இருக்கும்? என்னமோ நீ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுற. நேத்து ஸ்டேட்டஸ்ல உன் கூட இருந்த பொண்ணு உண்மையிலே உன் ஃப்ரெண்டா? அவன் என் ஃப்ரெண்ட் தான், நான் ஒன்றும் போய் சொல்ல. எந்த ஃப்ரெண்டு கூட கண்ணத்தை இவ்வளோ க்ளோஸாக வச்சு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க? நீ பண்ணதான் எனக்கு டென்ஷன் ஆச்சு. இந்த சின்ன விஷயத்தை அவ்வளோ பெரிய விஷயத்தோட கம்பேர் பண்ணாத பிரீத்தி. சே, ஏன் தான் இந்த லவ் பண்ணணும்னு தோணுது? இதுதான் உன் கான்ஃபிடென்ஸா? ப்ரப்போஸ் பண்ணும்போது கையை பிடிச்சி லைஃப் லாங் கான்ஃபிடென்ஸாக இருப்பேன்னு சொன்னேன். எல்லாம் போய் தானே. நீ பண்ணாத சின்ன விஷயம் நான் பண்ணாத பெரிய விஷயமா? இதோ பார், மிதுன் எனக்கு அத்தை பையன் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. அவனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை கேட்டு சரி பண்ணுறது உனக்கு பெரிய விஷயமா தோணுது. இதை பெருசாக டெவலப் பண்ணி நீ என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க. போதும், என்னை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் என்கிட்ட பேசாத, என்னை பார்க்க வராத, என் மூஞ்சிலே முழிக்காத. ஏய் போடி, உன்னெல்லாம் யாரும் தேடி வர மாட்டாங்க. அவனே இறங்கி வந்து நேற்று நைட்டு ஃபோன் பண்ணால் கட் பண்ணி விட்றான். இன்னும் யார் அவகிட்ட பேசுவா? ஒரு நிமிஷம்.
இப்போ எதுக்கடி வந்திருக்கானா? அப்படி எதுக்கு வந்திருக்கும் தெரியாத மாதிரியே கேட்பான். நான் வேறு எந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச வரல. அர்ஜுன் அவங்ககிட்ட பர்சனலாக கேட்க சொன்னான். அவன் லவ் பண்ணுற விஷயத்த மது கிட்ட சொல்லி நாளைக்கு RSS பார்க்கு கூட்டிகிட்டு வர சொன்னான். மதுவோட விருப்பம் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நேரில் ஒரு தடவை வந்து சொன்னா போதும். ஸோ மது பார்க்கு கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் அர்ஜுன் பார்த்துப்பான். நான் மதுவை நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லு. அதுவும் இந்த ஹெல்ப்பை அர்ஜுனுக்காக மட்டும்தான் பண்ணேன்னு தெளிவாக சொல்லு. கேட்குது. சரி வாடி போலாம். பட்டம் ஃபுல்லாக திமுரு. என்னடி எல்லாம் தெரிஞ்சு நீயே? ஏய் ப்ளீஸ் டி, எனக்காக நீ வந்து அர்ஜுனை பிடிச்சிருக்கு பிடிக்கல உன் ஒப்பீனியன் மட்டும் சொல்லு போதும். ப்ளீஸ் டி. தேங்க்யூ. ஹே பிரீத்தி, இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, நீ பார்த்துட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். எங்ககிட்டயும் ஃபோன் இருக்கு. ஹாய் மது, நான் டாக்டர் நிர்மலா. ஓ டாக்டர் நீங்களா? உங்களை மறந்தாலும் உங்கள் குரலை மறக்க முடியுமா? நீங்கங்க எங்கே? இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, வந்து 1 month ஆச்சு. ஓ ஆமாம், நீ எப்படி இருக்க? உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. திஸ் இஸ் மை டாட்டர் அக்ஷரா. அக்ஷரா, அக்காக்கு ஹாய் சொல்லுங்க. ஹலோ அக்கா, இது நான் வரைஞ்ச டிராயிங் நல்லா இருக்கா? அச்சுமா, அக்காவால் பார்க்க முடியாதுடா. என்னடி சொல்ற? ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? எப்படி? அதான் அவ கேரக்டர். அவ தனக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்றதை எடுத்துக்க மாட்டா. யாரும் அவ மேல அனுதாபப்படக்கூடாதுன்றதுக்காக அவளுக்கு பார்வையில்ன்ற விஷயத்தை யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டா. தானே எல்லாரும் மாதிரி இருக்குன்னு நினைப்பா. அதனால அவளுக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்றதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நம்ம வாயிலேருந்து வர சவுண்டோட டிஸ்டன்ஸை அக்யூரேட்டா காதுல வாங்கிட்டு அதுலேருந்து 2 ஸ்டெப் தலையை தூக்கி நம்ம கண்ணுக்கு நேரா பார்த்து பேசுவா. இதனால யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் மற்றவங்களுக்கு சரி, ஆனா இவ்வளோ க்ளோஸா பழகிட்டு உங்களுக்கு இது ஏண்டி முன்னாடியே சொல்லல? ஐயோ, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். பட் எப்படி? ஐயோ, நானும் சொல்லியிருந்திருக்கணும். அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லரில் கூட சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே அர்ஜுன் மெசேஜ் வந்து கடவுளே. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. நீ மட்டும் இல்லை, நானும் தான். அர்ஜுன் பற்றி எனக்கு தெரியாது. அர்ஜுன் பத்தியா என்ன தெரியணும்? அர்ஜுனால பேச முடியாதுடி. ஹே அர்ஜுன், நீ எங்கே இங்கே? நம்பவே முடியல என்னால். என் லைஃப்பில் பார்த்த டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் நீங்கள் 2 பேரும். உங்கள் 2 பேரையும் ஒரே நாளில் பார்ப்ப நான் நினச்சி கூட பார்க்கல. ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஒரு நிமிஷம். ஹலோ. ஓ சாரி, ஜஸ்ட் 15 minutesல அங்கே இருப்பேன். சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க், ஹாஸ்பிட்டல் உடனே போயாகணும். இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். பாய். ஓகே டாக்டர். ஏய், நீ என்னடா இப்படி சொல்ற? ஆனா நீ மதுக்கு சொன்ன அதே கேரக்டர் போல தான் இவனும். இப்படி ஒரு குறை இருக்கிறத காட்டிக்க மாட்டான். அதை அழகாக சமாளிச்சுட்டு போயிடுவான். நானும் உங்களுக்கு தெரியும் நினச்சி பெரிய தப்பு பண்ணிட்டேன். கடவுளே, என்னடா இப்படி பண்ணியிருக்கோம்? இவளால பார்க்க முடியாது, அவனால பேச முடியாது. 2 பேரையும் மீட் பண்ண வச்சிருக்கோமே. சரி, சீக்கிரம் வாடி போலாம். அர்ஜுன், எனக்கு தெரியும். அர்ஜுனால பேச முடியாதாண்டி. மீரா, என்னடி சொல்ற? ஆமாண்டி, விஜயோட ஃப்ரெண்டு விஷ்வா இருக்கான்ல, அவனை இப்போதான் பார்த்தேன். அவன் தான் சொன்னான். என்னால் சுத்தமாக நம்பவே முடியலடி. எப்படி இப்படி குறைய மடிச்சிட்டு பர்ஃபெக்டாக மண்டே குழம்புது. எனக்கு வேறு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா வர சொல்லியிருக்காங்க, நான் கிளம்புறேன். பிரீத்திக்க சொல்லிடு. அர்ஜுன், எனக்கு புரியுது. என்னால் பேச முடியாது மது, ஆனால் நான் பேச போகிறேன். வாயிலிருந்து இல்லை, மனசுலேருந்து. நான் எனக்குன்னு எதுவுமே ஆசைப்பட மாட்டேன். என் வாழ்க்கையில் இந்த காதல், கல்யாணம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எந்த நிமிஷம் உன்னை பார்த்தனோ அந்த நினைப்பெல்லாம் தூள் தூள் ஆணுச்சு. உன்னை பார்த்து அந்த நிமிஷம் நீ மட்டும்தான் என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்த. அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு பேர் காதல். அதுக்கப்புறம் உன்னை பற்றி நினைப்பு வரும்போதெல்லாம் ஏற்பட்ட உணர்வு எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மா கருவறைக்குள்ளே திரும்ப போய் இருந்துட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு. நான் என் காதலை எவ்வளோ முறை உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்ச்சி சொல்ல விடாமல் தடுத்துச்சு. இன்னைக்கு சொல்லிடலான்னு உன்னை பார்க்க வந்தப்போ தான் தெரியும் உன்னால் பார்க்க முடியாதுன்னு. அந்த நிமிஷம் என் மனசில் என்ன தோணுச்சு தெரியுமா? என் மொத்த வாழ்க்கையும் நீ தான். நீ ஏன் மது? நான் தான் உன்னை பார்த்துக்கணும், நான் தான் உனக்கு பார்வையாக இருக்கணும் அப்படின்னு உன் மேலே இருந்த காதல் சொல்ல முடியாத அளவுக்கு படர்ந்துச்சு. நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன்னு என்னால் உன்கிட்ட சொல்ல முடியாது மது. இப்போ நான் காதலிக்கிற விஷயத்த என் மனசு மட்டும்தான் சொல்ல முடியும். நான் என்ன நினைக்கிறேங்கிற உணர்வு புரியுதா மது? நீ இல்லாமல் என் வாழ்க்கை கிடையாது மது. நீ தான் என் வாழ்க்கை மது. என் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு வார்த்தையாக வருவியா மது? அர்ஜுன், காதல் ஒன்று கண்ணால் பார்த்து காதால் கேட்டு வாயால் சொல்கிற விஷயம் இல்லை.
அது ஒரு உணர்வு. அது ஒருத்தருந்து இன்னொருத்தருக்கு கிடைச்சாதான் அது பேர் காதல். நானும் என் வாழ்க்கையில் இந்த காதல், கல்யாணம் இதெல்லாம் வேணான்னு தான் நினச்சேன். நீ என்னை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு அதை வேணான்னு சொல்ல தான் வந்தப்போ உனக்கு என்னை பற்றின விஷயம் தெரிஞ்சு நீ போயிடுவேன்னு பார்த்தா, ஆனால் நீ என் முன்னாடி வந்து நின்று உன் காதலை கேட்டு நிற்கிற. உன்னால் பேச முடியாது அர்ஜுன், ஆனால் இப்போ பேசினதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. காதலை இல்லை, மனசில். என்னால் பார்க்க முடியாது, ஆனால் என்னால் பார்க்க முடியுது உன் காதலை. நீ இல்லாமல் என் வாழ்க்கை மட்டும் ஏதுடா. என் வாழ்க்கையே இனிமேல் நீ தான். ஐ லவ் யூ அர்ஜுன், ஐ லவ் யூ. மது, ஐ லவ் யூ மது. செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு பிரீத்தி. எவ்வளோ கேவலமான வாழ்க்கை வாழ்கிறோம்ல நம்மலாம். உண்மையாக கண் இருந்தோம், காது இருந்தோம், வாய் இருந்தோம், நம்மளாம் தான் ஊனம்ல. காதல்னா என்னன்னு தெரியாத ஊனம். நம்ம மட்டும் இல்லை பிரீத்தி, உலகத்தில் பாதி பேர் இப்படி தான் இருக்காங்க. நாங்களும் காதலிக்கணும்னு வெளி வரிச்சு போட்டுக்கிட்டு அழகை பார்த்து வர காதல், பணத்தை பார்த்து வர காதல், மிரட்டி வர வைக்கிற காதல், ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன் பேசினா அதுக்கு பேர் காதல், ஒன்றா சுத்தனா காதல், இதுக்கு பேர்லாம் தான் காதல்னு உருவாக்கி வச்சுருக்கோம்ல. ஆனால் இங்கே கண்ணு தெரியாமலோ வாய் பேச முடியாமலோ 2 உயிர் வெறும் உணர்வை மட்டும் பகிர்ந்து காதலிக்கிறாங்க. இது பேர் தான் காதல்ல. இதுக்கு மேலேயும் காதலிக்கலன்னு சொல்லி ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டோம்னா நம்ம மனுஷங்களே இல்லை. உண்மையாக உன் மேலே எந்த உணர்வும் தோணுதில்லை பிரீத்தி. தோணியிருந்தால் இப்படிலாம் இருந்திருக்க மாட்டோம். இப்போ காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது போல் ஒரு உணர்வு நமக்கு வந்தால் நம்ம பார்க்கலாம். நீ சொன்னது தான் விஜய் உண்மை. நான் என்ன சொல்லணும்னு நினச்சினோ அதை நீயே சொல்லிட்ட. பை. வாழ்க்கையில் இல்லைன்னு என்னால் அவ்வளோ தூரம் கூட போக முடியல பிரீத்தி. நான் இப்போ போன தூரம் ஃபுல்லாக நீ மட்டும்தான் என் மனசில் இருந்தேன். எனக்கு இப்போ உன் மேலே வந்திருக்க உணர்வு காதல் தான். நான் உன்னை காதலிக்கிறேன். உனக்கு தோணுதா பிரீத்தி? ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூடா. லவ் யூ ஸோ மச். காதல் ஒன்றும் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு வாயில சொல்கிற விஷயம் இல்லை. அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு பேர் தான் காதல். இந்த உலகத்தில் பல பேர் நம்ம லாஸ்ட் காலர் ஜெகன் பேசின மாதிரி போலியாக காதல்னு சொல்லிட்டு இருக்கத்தான் செய்கிறாங்க. இதுதான் காதல்னு இந்த உலகம் ஒரு ட்ராக்கை உருவாக்கி வச்சிருக்கு. அதில் போகாமல் நம்ம மனசில் ஏற்படுற உணர்வுக்கு பேர் தான் காதல்னு புரிஞ்சு காதல் செய்வோம். ஸோ எல்லாரும் காதலிங்க. காதல்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு காதலிங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது